எல்லோருக்கும் வணக்கம். என்ன சிவகாமி இதெல்லாம்? உனக்கு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் குரூப் நல்லா இருந்தது மார்க்கெட்ல, அவன் ஒருத்தன் தான் உருப்படியா இருந்தான், அதுவும் உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு 5% இறங்கியிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்றது 4% இறங்கியிருக்கு. என்பிஎஃப்சி பல்வேறு பங்குகளுக்கு பிரஷர் தான். ஏன் அப்படின்னா ஆர்பிஐ புதுசா யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி என்பிஎஃப்சி கிட்ட ரிவால்விங் கிரெடிட் என்பது இருக்கு இல்லையா, அதை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதுக்காக யாராவது 5% பஜாஜ் குரூப்பை இறக்கி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இப்பதான் சமீபத்துல திடீர்னு ஒரு குண்டை போட்டாங்க. நீங்க பேங்க்ல கோல்டு வச்சு லோன் வாங்கியிருந்தா நீங்க டாப் அப்போ அல்லது மறுபடியும் திருப்பி திருப்பி வட்டியை மட்டும் கட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது தவறு, நீங்க முழுசா எடுத்துட்டு திரும்ப வைக்கணும்னு திடீர்னு ஒரு முறை பேச்சுக்கள் வந்த போது நாம எல்லாம் ஆடி போயிட்டோம் இல்லையா? அது மாதிரிதான் ஷேர் மார்க்கெட்டே ஆடி போச்சு. அதனாலதான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது 5.5% இறங்கிடுச்சு. அதாவது ரிவால்விங் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா, நம்ம பேருக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு ஒரு லோனை கொடுத்துட்றாங்க. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே எடுக்கிறோம், மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி வச்சோம்னா அந்த லோன் அவைலபிலிட்டி அப்படியே நம்மளுக்கு இருக்கு. ஆனா ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, இல்ல நீ ஒரு தடவை ஒரு லோன் கொடுத்துட்டீங்கன்னா அது டேர்ம் லோன் மாதிரி ஹேண்டில் பண்ணு, மறுபடியும் அதை முழுசா அடைச்சு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் புது லோன் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ என்பிஎஃப்சிகளுக்கு அந்த ரிவால்விங் கிரெடிட்டை குறைக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் இன்னைக்கு செய்தியில வந்ததுனால தான் இன்னைக்கு பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் போன்ற பல்வேறு என்பிஎஃப்சிகள்லாம் அடி வாங்கியிருக்கு பாவம். அதான அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? அதனால யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி திடீர்னு இது எதிர்பார்க்காத ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அந்த நியூஸ் வந்த உடனே இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்து 71 பாயிண்ட் கும்பா மார்க்கெட். நீ செஞ்சதுலயே இதுதான் என் ஸ்பெஷல் கும்பா அப்படின்ற மாதிரி கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட 4 நாட்களாக மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷேர் மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு நீ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஆக்டிங் பண்ண முடியாது, இது ஆக்டிங் மேடம் அப்படின்ற மாதிரி ஒன்னா 26,000 கிட்ட வந்துதான் ஆகணும். அதுக்கு ஒரு 2000 பாயிண்ட் என்பது பழைய கையை போய் பிடிக்கணும்னா ஏறணும், அல்லது கீழே 22,000 வரணும், அதுக்கு 2000 பாயிண்ட் தள்ளி இருக்கு. ஆக மொத்தம் பெருசா ஒரு விளையாட்டு என்பது இருக்கிறது. சோ இதுல நம்மள மாதிரி ரீட்டைலர்களுக்கு துக்கம் இல்ல, நம்ம ஏற்கனவே 22,000 பார்த்த ஆளுகு தானே, அப்போ ஷேர் மார்க்கெட்டை விட்டு போகாம இங்கேயே வந்துகிட்டு இருக்கோம். அதனால துக்கம் நம்மளுக்கு பெருசு இல்ல. ஆனா அதுவே மேல 26,000 வந்துருச்சுன்னா உண்மையிலே இந்த வருஷ கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாயா பிளான்ல தான் இருக்கும். ஏற்கனவே காலம் போன கடைசியில உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் டூர் சுத்துறத நாங்க நிறுத்துவதில்லை அப்படின்ற மாதிரி ஐஆர்சிடிசி மிகப்பெரிய ஒரு பிளான் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 நாள் இன்ப சுற்றுலா ஜப்பானுக்கு போயிட்டு வரலாம் டெல்லியிலிருந்து, கூடவே நாங்களும் வருவோம், அதுக்குண்டான செலவுகளை பார்த்துக்குவோம், மொத்த செலவு 3.25 லட்சம் 3.5 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சமீபத்தில் இந்த ஐஆர்சிடிசி ஷேர் பற்றிய செய்தி என்னன்னா, அது குறைவான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன தெரியுங்களா நினைப்பாங்க, நண்பா ஐஆர்சிடிசி நீ முதல்ல எங்களை ஷேர் வச்சிருக்கிற நொந்து போன எங்களை ஜப்பான் கூட்டிட்டு போய் புத்துணர்ச்சி பண்ணி கொடு, அப்புறமா நம்ம ஜப்பான் டூரை பத்தி நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு 1000 ரூபாய்கள்ல இந்த ஐஆர்சிடிசில பணம் போட்டிருந்தாங்க வச்சுங்களேன், எவ்வளவு டூர் காசு? 3.5 லட்சம் ரூபாய். இந்த 3.5 லட்சம் ரூபாய யாராவது இந்த உச்சியில போட்டிருந்தாங்கன்னா இப்ப வெறும் 1.5 லட்சமா தான் இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி இந்த வருஷம் நான் ஜப்பான் டூர் வரல, அந்த ஜப்பான் டூர் காசு 3.5 லட்சத்தை பேசாம நான் இங்க போட்டு, ஒருவேளை உன்னுடைய விலை திரும்ப ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அப்ப லாபத்துல வித்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய டூர்ல வேணா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிப்பாங்க. எது எப்படியோ ஐஆர்சிடிசில நியூஸ் வரலையா அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்ப ஏற்பட்ட ஒரு அருமையான டூர் பேக்கேஜ் என்பதை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பிசினஸ் அப்டேட்டாக இருப்பதால் இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற பங்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்பதில் இன்னைக்கு மார்க்கெட் தான் இறங்கி இருக்கு, ஆனா சந்தோஷத்துக்கு குறைச்சல் இல்ல. டிசிஎஸ் அப்படின்ற பங்கெல்லாம் இன்னைக்கு 2.25% ஏறி இருக்கான். ஸோ இதனால என்ன ஆயிருக்குன்னா, சமீபத்தில் கீழே விழுந்த ஒரு 10-15 நாளா கொஞ்சம் சுமார், அதாவது நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருச்சு பல்வேறு ஐடி கம்பெனிகள், ஆனா கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே இறங்கி கிடந்த ஐடி பங்குகளை தூக்கி நிறுத்தினது யாரு? 20% 30%. இந்த சிங்கம் தான். டிசிஎஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த பங்குகள் டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக்னு வரிசையா ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் லாபத்துக்கு வந்தது. ஸோ அப்ப இந்த டிசிஎஸ் என்ற பங்கு இன்னைக்கு 2.5% ஏறினதுனால மறுபடியும் இன்னொரு புத்துணர்ச்சி வருமா ஐடி செக்டர்ல அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்தியில இந்த டிசிஎஸ் 2.5% ஏறினது இருக்கு. அது போக ரிசல்ட் சீசன்ல சிங்க குட்டிகளாக பறந்த பங்குகள்ல இந்த சீமென்ஸ் எனர்ஜி என்பது அவன் ஆல்ரெடி பல பேர்த்த காப்பாத்திருக்கான். லோ பிரைஸ்ல இருந்து மேல வந்து காப்பாத்திருக்கான். இப்ப ஐஆர்சிடிசி தான் லோ பிரைஸ்ல போய் கீழே விழுந்திருந்தது. இந்த சீமென்ஸும் கீழே விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் சீமென்ஸ் எனர்ஜி மேல வந்துட்டா, இன்னும் ஐஆர்சிடிசி மேல வரல. அவனுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்கும் என்பது தெரியல. ஆக மொத்தம் இன்றைய செய்தியில Q1 ரிசல்ட் சீசன்ல மேலே ஏறிய பங்குகள் அப்படின்றதுல இந்த சீமென்ஸ் எனர்ஜி என்பது இருக்கு. இது மட்டுமா, பிஜிஐஎல் அப்படின்ற ஒரு பங்கு அவனு இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கான். அவன்லாம் இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவோ சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இன்னைக்கு ஒரு டாப் கெய்னராக இருக்கிறது அப்படின்றதா இதுல ஒரு செய்தி. செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிறத பாரு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 80% தன்னுடைய உச்சியிலிருந்து சரிவடைந்த ஒரு பங்கு தான் இந்த ஓலா எலக்ட்ரிக். அதுக்கப்புறம் இந்த பங்கு சமீபத்துல என்ன பண்ணுதுன்னா யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியல. சரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிட்டா மேல போயிருவானோ அப்படின்னு நினைச்சா மறுபடியும் கீழே விழுகிறான். சரி கீழே போயிருவானோ அப்படின்னு நினைச்சா மறுபடியும் மேல போறான். சரி மேல போயிருவானோன்னு நினைச்சா மறுபடியும் கீழே வர்றான். இப்ப மறுபடியும் கீழே போயிருவானோன்னு நினைச்சா மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கான். ஆக மொத்தம் இந்த பங்கு மொமெண்டம் ட்ரேடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பா குட்டியாக சமீபத்தில் ஸ்டாப் லாஸ் அடித்த வண்ணமே உள்ளது. ஸோ இப்பவும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஓலா எலக்ட்ரிக் தொடர்ந்து மேல் நோக்கி வருமா அல்லது கீழே வருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போக வேறு பங்குகள்ல என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சைட்வேஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 10 ரூபா பாட்டு கோஷ்டி அப்படின்ற மாதிரி அவனுடைய மொத்த சக்தியே குறைவான அமௌண்ட்டுக்கு ஏறி இறங்குறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போ இது நடக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்திரத்தன்மையா இருக்கு, ஆனா அதே சமயம் கீழேயும் போகாது மேலையும் வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு அது வாலட்டிலிட்டியான பங்கு கிடையாது, நியாயமாக ட்ரேட் ஆகும். கரெக்டா டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்ப நியாயமா இருக்கும். திடீர்னு கும்பலா வந்து வாங்க மாட்டாங்க, திடீர்னு கும்பலா செல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு செயில் அப்படின்னு ஒரு பங்கு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்குல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஏதாவது ஒரு காலகட்டத்தை எடுத்துங்க, ஒரு 6 மாத காலம், ஒரு வருட காலம், ஏதாவது ஒரு காலகட்டத்தை எடுத்துங்க. இப்ப 2025 லேட்டஸ்ட் 2025ல வந்து ஒரு ஏதாவது ஒரு 3 மாசத்தை நாம சேர்ந்தாப்புல எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், 10 ரூபா பாட்டு கோஷ்டி மாதிரி அவன் பாட்டுக்கு ஒரு 10-20 ரூபாய்க்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்திருப்பான். அப்புறம் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பீரியட், இப்ப இந்த 2026 எடுத்துக்கிடுவோமே, இந்த 2026ல தற்போதைக்கு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மார்ச் மாசத்துல 160 ரூபாயில பிக்கப் ஆகி 210 ரூபாய்னு போனான். இப்ப மறுபடியும் 160 ரூபாயில வந்து விழுந்திருக்கான். சோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த செயில் அடுத்தது என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த வேதாந்தா அப்படின்ற ஒரு பங்கு. இந்த வேதாந்தால சமீபத்துல மிகப்பெரிய ஒரு கார்பரேட் ரீஸ்ட்ரக்சர் அப்படின்றது நடந்தது. அதாவது இவங்களுடைய கம்பெனியில தனித்தனியா பிரிச்சு விட்டா, பிசினஸ்ல பிரிச்சு விட்டா அதிகமாக வியாபாரம் செய்ய முடியும், தனித்தனியா போக்கஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பிரிச்சு விட்டாங்க, டிமெர்ஜர். அப்படி இருக்கக்கூடிய இந்த வேதாந்தா சமீபத்துல இதுவும் ஒரு 10 ரூபா பாட்டு கோஷ்டி மாதிரி. முதல்ல இவனுடைய வாலட்டிலிட்டி எல்லாம் நம்பவே முடியாது, 100 ரூபாய் மூவ்மெண்ட்டே இதுக்கெல்லாம் அசால்ட். ஆனா சமீபத்துல தன்னுடைய தொழில்களை பிரித்து விட்ட பிறகு இதுவும் ஒரு 10 ரூபா பாட்டு கோஷ்டி மாதிரி சைடுவேஸ்ல போயிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதாந்தா அடுத்தது என்ன செய்யும்? மறுபடியும் ஏதாவது கீழே இறங்கி ஒரு குறிப்பிட்ட லோ ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குமா, அல்லது தன்னுடைய பழைய ஹையே போய் பிடிக்குமா? என்ன செய்யும் இந்த வேதாந்தா அப்படின்றது இந்த குவார்டர்லி ரிசல்ட் சீசன்ல அடுத்த இனி அவ்வளவுதாங்க, இன்னும் 15 நாள் தாங்க இருக்கு. 15 நாள் கூட இல்ல, இன்னொரு 10 நாள் தான் நம்மளுக்கு சுவாரஸ்யமா. இன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல, அந்த சீமென்ஸ் எனர்ஜி பட்டாய கிளப்பிட்டான் 15%. சும்மா கிடைக்குமா அதெல்லாம்? அதெல்லாம் இந்த ரிசல்ட் சீசனை தான் காரணமா காட்டி ஏத்துறாங்க, மற்ற நாள் அப்படியே சும்மா கொண்டிருப்பானு. சோ இனி பல்வேறு பங்குகள் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ள இனி அடுத்த 1 மாதம் 2 மாதத்தை ஓட்டுமா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். டேய் பரமா, தாண்டுடா, உன்னால முடியும், உன் பவரை காட்டு அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் தற்போது, அதாவது சமீபத்துல இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது தன்னுடைய பவரை காமிச்சிருந்தது. அப்கோர்ஸ் அது வந்து ஒரு செக்டர் லீடர்.
அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய பவரை மிக பலமா காமிச்சிருந்தது. எப்படி அப்படின்னா 3200 ரூபாய் ரேஞ்சில் வந்து விழுந்த பங்கு தற்போது 4900 அப்படின்றது. அந்த 4900 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது போய் உச்சியில வாங்கி லாக் ஆயிருந்தா கூட அவர்களுடைய லாக் எல்லாம் இன்று ரிலீஸ் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னுடைய சக்தியை பவரை காமிச்சிருந்தது. அது மாதிரி எத்தனையோ பங்குகள் பவரை காட்டுமா? ஒரு உதாரணத்துக்கு கேஸ்ட்ரால் இந்தியா என்பது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஸோ அப்ப டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு என்னைக்காவது கீழே விழுந்திருந்தானா அவனுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது பழைய கையாவது வந்து தொடுவானா? அதனுடைய பவரை காட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் அது சரிவடைந்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து ஒரு 170 ரூபாய் வரைக்கும் சரிவடைந்திருக்கு. தற்போது 170 ரூபாயிலிருந்து 190 ரூபாய் 20 ரூபாய் என்பது ஏறி உள்ளது. இன்னும் தொடர்ந்து தன்னுடைய பழைய கைகளை போய் பிடிக்குமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உன்னால முடியும், உனக்கு சக்தி இருக்கு, உங்க பவரை காட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொதுவா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளுக்கு ஒரு பவர் என்பது இருக்கு. அந்த பவர் இந்த கேஸ்ட்ரால் இந்தியால நடக்குமா அல்லது மறுபடியும் தலை குப்புற கீழே விழுகுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற ஒரு பங்கு அதுவுமே சமீபத்துல ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்தா இருந்த பங்கு தான். 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டாவே மறுபடியும் மேல ஓடக்கூடிய சம்பவத்தை தான் அது பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த முறை என்னமோ தெரியல, பாவம் கீழே விழுந்து விட்டது தான் இந்த ஜிண்டால் ஸ்டீல். இதனால அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ தற்போது கீழே விழுந்தாலும் லேசாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜிண்டால் ஸ்டீல் அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மாதிரியே ஒரு பவர் காட்டுமா? இது போக இன்னும் ஒரு பங்கு தீபக் நைட்ரேட் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற நியூஸ்ல இந்த தீபக் நைட்ரேட் என்பதும் இருக்கு. இது மறுபடியும் தொடர்ந்து மேலே ஏக போகிறதா அல்லது கீழே விழுக போகிறதா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்துட்டு தன்னுடைய பவரை காட்டுமா காட்டாதா அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய சில பங்குகளுடைய செய்திகள் தான் இப்ப பார்த்தோம். டேய், நீங்க உங்க பவரை காட்டினாதாண்டா நாங்க கொஞ்சமா சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதான் ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய புரிதல். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே அப்படித்தான். உன் பவரை காட்டுப்பா, உன் பவரை நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இண்டிகோ பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, பிஜிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, ஸோ இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள் பலதும் வந்து சமீபத்தில் இறங்கி போச்சு. இறங்கிய பின்பு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. அதனுடைய சமீபத்திய ரிசல்ட்ஸ் என்ன? நான் சிவனேன்னு லாபம் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஷேர் மார்க்கெட்ல தான் என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அதனுடைய லாபம் என்பது 76 கோடி லாபம் என்பதை அந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் என்பது அறிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த பங்கினுடைய விலை என்பது தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி அதே இடத்துல நிற்கி. எந்த ஒரு ஸ்டாக்குமே ஏறினதுக்கு அப்புறம் தான் ஏறிடுச்சுன்னு தெரிய வரும், இறங்கினதுக்கு அப்புறம் தான் இறங்குச்சுன்னு தெரிய வரும். ஆக இந்த குரூப்ல ஏதாவது பெரிய அளவுல ஏதாவது வால்யூம் வாங்கி குவிச்சிருக்காங்களா அப்படின்னா பெரிய அளவுல வால்யூம் என்பது இப்ப வரைக்கும் வரல. ஏதோ அந்த ஷேருக்கு பழக்கப்பட்ட ஆட்கள் தான் வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய குரூப் வந்து வால்யூம் வந்திருக்காங்கன்னா அந்த வால்யூம் இப்போதைக்கு வரல. அப்படி பெருசா வால்யூம் வந்து தான் ஏறணும் அப்படின்ற நெசசிட்டியும் கிடையாது. ஆல்ரெடி எந்த ஒரு பங்கா இருந்தாலும் இப்ப நீங்களே ஏதாவது ஒரு 10 பங்கை செலக்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடை அவரே பண்ணாருன்னா வால்யூம் என்பது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அவர் வந்துதான் அந்த ஷேர் ஏறணும் இறங்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ எது எப்படியோ சமீபத்தில் உங்க பவர் எல்லாம் காட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி முக்கியமா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு உண்டு. இது போக சமீபத்தில் இந்த மான்சூன் சீசன்ல வந்து ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான பங்குகள்ல ஜிஎன்எஃப்சி குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு அவனுடைய பவர் ஏற்கனவே காமிச்சிட்டான். சும்மா உங்களுக்கு என் பவரை காட்ட முடியுமாடா அப்படின்ற மாதிரி 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் ஆல்ரெடி போய்விட்டது. இருந்தாலும் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து ஷார்ப்பா தொட்டுட்டு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் தன்னுடைய பழைய கையா அல்லது லோவா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இண்டிகோ பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்குமே தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. இவனுமே ஆல்ரெடி தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து ஓரளவுக்கு பெரிதாக ஏறி வந்த பங்கு தான். ஆனா இந்த பங்கு கீழ் ரேட்ல இருக்கும் பொழுது நிறைய மொமெண்டம் ட்ரேடர்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு எப்ப திரும்புவான்னே தெரியாது.
அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கும் பொழுதுதான் தீ மாதிரி நெருப்பு மாதிரி இருப்பானுங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு 10-15 நாள்ல சோழியும் முடிச்சிருவாங்க அப்படின்றதுனாலதான் பல பேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே பணம் போடுறது இல்ல. நம்ம விவரமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் பலம் படைத்தவர்கள் சரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தூக்கி பணத்தை போடுவோம், அது எப்போ வருதோ வரட்டும், என்ன இப்போ 2-3 வருஷம் கழிச்சு தான் வரட்டும், ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பணம் வேற எங்க கிடைக்க போகுது, 30-40% எல்லாம் அசால்ட்டா ஏறுவானுங்க அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. ஆனால் பணம் கம்மியாக இருக்கக்கூடிய அதே சமயம் மிக விரைவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் என்ட்ராவாங்க. ஸோ இத்தனை நாள் அந்த பங்கு கீழே உளுந்து கிடக்கலாம், ஆனா இப்ப எங்களுக்கு ரிசல்ட் உடனடியாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎன்எஃப்சி அதனுடைய பவரை காட்டுமா? அதே மாதிரி இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு பொறுமை ஏன்னா எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து 60 வயசுக்கு மேலதான் பாரு அப்படின்ற மாதிரி பாவம் இந்த ஷேரை வாங்கினவங்க எல்லாம் அது 2 வருஷமா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல இன்னும் இப்போ வரைக்கும் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து தொற்றுக்கு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் இனி என்ன ஆக போகிறது சென்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படின்றது ரொம்ப ஆர்வமா பார்க்கக்கூடிய பங்குகளாக இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, முக்கியமான பெரிய பங்குகள் ஏதாவது கீழே விழுகும் பொழுது அந்த ஷேரை வச்சிருக்கவங்களுடைய வயிற்றுல புளிய கரைக்கும். சரி கீழே விழுகட்டும் மறுபடியும் என்டர் ஆகலாம் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது, நீ பெரிய கம்பெனி தானே, திரும்பி ஏற வேண்டியதானே குறிப்பிட்ட சப்போர்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிஎஸ்சி ஷேர் அது மாதிரி ஒண்ணுதான், மேல இருந்து சமீபத்துல கீழே விழுந்த பங்கு, அப்படியெல்லாம் உன்னை கீழே விட முடியாது, திரும்ப மேல வா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ மிகவும் முக்கியமான பங்கு, பல முறை ஒவ்வொரு முறையும் பிரேக் அவுட் ஆகி சம்பாரிச்சு கொடுத்த பங்கு இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்கு. அது தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் விழுந்தப்பவெல்லாம் டபக்குன்னு பிக்கப் ஆனவன் தான். ஏனோ தெரியல இந்த முறை பாவம் இறங்குறது மட்டுமே அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நீங்க கால அளவுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப சமீபத்துல இறங்கிட்டு இருக்கான் இல்லைன்னு சொல்லல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் இறங்கினான், அதுக்கப்புறம் திரும்பி ஏறினான்னு சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு முறை 70 நாள் இறங்கினதுக்கு அப்புறம் தான் திரும்பி ஏறி இருக்கான். இன்னொரு முறை 24 நாள் இறங்கினதுக்கு அப்புறம் தான் திரும்பி ஏறி இருக்கான். இன்னொரு முறை அவன் அடேங்கப்பா 115 நாட்கள் இறங்கிய பின்புதான் ஏறி இருக்கான். இப்ப எத்தனை நாள் இறங்கி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 71 நாட்கள் தான் இறங்கியிருக்கான். ஸோ இந்த 71 நாட்கள் என்பது ஒரு சென்டர் பாயிண்ட். ஒரு முறை 24 ஏறிட்டான், இன்னொரு முறை 115 ஏறிட்டான், இன்னொரு முறை 71 நாட்கள் இறங்கிய பிறகு ஏறினான். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, பாவம் இந்த ஷேரை வச்சு இறங்கி போனவங்க, சரி கிட்டத்தட்ட நம்ம நேரம் நெருங்கிடுச்சு போல, ஏறணும் அப்படின்னு நினைச்சான்னா இன்னொரு 10-20-30 நாளுக்குள்ள ஏறிட்டான்னா ரொம்ப புண்ணியமா போகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இருப்பாங்க. எது எப்படியோ எந்த ஒரு ஷேர்லையும் பணத்தை போட்டதுக்கு அப்புறம் கீழே போயிட்டான்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கும். எப்ப திரும்பி வருவானோ அப்பதான் நம்மளுக்கு லாபம் என்பது வந்து சேரும். இது போக 2 சிறிய கம்பெனிகள் பெரிய அளவுல பிரபலமாக இருந்தாலும் கம்பெனியினுடைய அளவுல சிறிய கம்பெனிகள் அப்படின்ற மாதிரி இந்த V-Guard அப்படின்ற பங்கு எப்படி இறங்கியிருக்கான் பாருங்க, கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இறங்கி இருக்கு. எல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கிங்க அப்படின்னு பெரிய கல்லா தூக்கி காலில் போட்ட மாதிரி அந்த பங்கினுடைய வீழ்ச்சி இருக்கு. ஸோ மொத்தமா எவ்வளவு அதாவது எந்த வீட்டில் போய் பார்த்தாலும் V-Guard ஸ்டெபிலைசர் இல்லாத வீடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதான் என்னுடைய கணக்கு. அப்படி இருக்கக்கூடிய பங்கு பார்க்கறதுக்கு என்னமோ பெருசா கையெடுத்து கும்பிட்டு இறங்கின மாதிரி இருந்தாலும் மொத்தமே 50% தான் கீழே இறங்கி இருக்கு தன்னுடைய உச்சியிலிருந்து. அந்த உச்சி கூட ஒரு பிளாஷ்ல அடிச்ச உச்சி தான். நார்மலான ஒரு உச்சின்னு கணக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், மொத்தமே 40% தான் இறங்கியிருக்கு. ஒரு பெரிய கிராஷ் 60% சில பேர் பரிதாபப்படுவாங்க இல்லையா, அடாடா லாபம் செய்யற கம்பெனி 80% இறங்கி போச்சுப்பா, 60% இறங்கி போச்சுப்பா, இனிமேலாவது திரும்புவான்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கெல்லாம் பாவப்படுற மாதிரி பரிதாபப்படுற மாதிரிலாம் இது ஒன்றும் பெருசா கிராஷ் ஆகல. பாக்குறதுக்கு நான் கூட அப்படிதான் நினைச்சேன், என்னடா இப்படி ஒரு கிராஷ் அப்படின்ட்டு. அளந்து பார்த்தோம்னா வெறும் 40% கிராஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த V-Guard அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி JSW டூலக்ஸ் அப்படின்ற பங்கு அதுவும் 200 டேஸ் மூவிங். ஆக மொத்தம் பல்வேறு பங்குகள் தன்னுடைய பவரை காட்டக்கூடிய இடத்துல இருக்கான். இதுல பாதிக்கு பாதி பவரை காமிச்சு ஏறினா கூட எத்தனையோ ஷேர் ஹோல்டர் சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தங்க கூட எங்ககிட்ட பவரே இல்லைங்க அப்படின்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் மார்க்கெட்ல திரும்ப ஒரு ஏமாற்றம் என்பது வந்துடும்.
ஆக மொத்தம் இந்த நிப்டி தட்டு மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டக்கூடிய இந்த நேரத்துல தான் எத்தனையோ செய்திகளை வரிசையா விட்டுக்கிட்டே இருக்காங்க. கேஷ்னு ஒண்ணு விடுறாங்க. இந்த ஆர்பிஐ வந்து முக்கியமான பஜாஜ் பினான்ஸ் முதல் கொண்டு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய பங்குகள்ல திடீர்னு ரிவால்விங் கிரெடிட் சம்பந்தப்பட்ட செய்திகள் வருது. எத்தனையோ வருது. சரி நண்பர்களே, எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி தான் இந்த நிப்டி என்பது நம்மளுக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உஃப்னு ஊதி தள்ளி இந்த 2000 பாயிண்ட் ஏறி மேல வந்துட்டான்னு வச்சுங்களேன், இந்த வருஷ கடைசியில மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.